அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு பெரிய கேப்பே விழுந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் வாழ்க்கை பாதையில் மலர் மட்டும் இல்லை முள்ளும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் நடந்து பழகிக்கணும். ஸோ கொஞ்ச நாள் அந்த மாதிரி காலகட்டங்கள். ஸோ அதை முடிச்சதுனால கொஞ்சம் வீடியோவுக்கு வந்து கேப் இருந்துச்சு. அப்போது இன்றைக்கி என்னோட பொண்ணோட பிறந்தநாள், கௌசிகா கத்தாலாவோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அதனால் அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு கேட்டப்ப ஆந்திரா பக்கத்தில் கோனே ஃபால்ஸ், இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்திருக்கோம். ஸோ இடம் வந்து நல்லா என்ஜாயபிளாக இருக்குது. என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்கள என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு இடமா இருக்கணுங்கிறதுக்காக ஆந்திரா பக்கத்தில் இதில் கோனே ஃபால்ஸ், நாராயணவனம் அப்படிங்கிற இந்த ஊர் வந்து இருக்குது. லைஃப்பில் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது வேலைக்கு போகிறவங்களாகட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், எல்லாருமே ஓடுறோம். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கேப் தேவைப்படணும். ஒரு கேப் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம அடுத்த வேலைகளை நம்ம பார்க்க முடியும். அந்த கேப் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இது மாதிரி சுற்றுலாத்தலம் இது மாதிரி இருக்கிற வழியும் போது நம்ம அடுத்து ஓடுறதுக்கான எனர்ஜி அதில் நிறைய நம்ம பார்க்க முடியும். சுற்றுலா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வணிகத்துக்காக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வணிகத்துக்கு தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பொருளுக்காக போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் நம்ம ஆன்மீக பெரியவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஆன்மீகத்தை நாடி போக ஆரம்பித்தாங்க. அதுக்கும் ஊர் டூர் நகர ஆரம்பித்தாங்க. இதுதான் சுற்றுலா ஆரம்பித்த ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். பட்டு இப்போ நம்மெல்லாம் போகிற மாதிரி ஒரு சுற்றுலாவா பஸ் ஏற்பாடு பண்ணி போகிறது இது மாதிரி எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தாமஸ் குக் அப்படிங்கிற ஒரு 1841 வருஷம் ஃபஸ்ட்டு அந்த சுற்றுலாவை ஆரம்பித்தார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சுற்றுலா அப்படிங்கிறது நம்ம திறமையை மேம்படுத்துறதுக்கு உதவும். துளிக்கடல்னு ஒரு புக்கு, அதில் இளையராஜா எழுதி வைப்பார். இளையராஜா பாடகர் மட்டும் கிடையாது, சிறந்த ஞானியும் கூட. உண்மையிலுமே அவர் ஞானி தான். ஸோ அந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஓயாத பயணம் ஓரிரு நொடி இளைப்பாறன்னு சொல்லியிருப்பார். அதனால் உங்கள் பயணமும் ஓயாத பயணமாக இருக்கட்டும், ஆனாலும் ஓரிரு நொடி இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்து இளைப்பாருங்க. ஸோ இன்னும் உங்களோட பயணம் சிறக்கம். அந்த பயணத்தோட எல்லைகள் நீங்கள் அடைய முடியும். நிச்சயமாக இந்த மாதிரி இடங்கள்ல உங்களை என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் பயணத்தை சிறப்பாக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.